Yes. Today our chapter is question number 10 RTP 2019 சரி RTP மே 2020 கேட்டது MTP மார்ச் 2021 கேட்ட ஒரு முக்கியமான சம் CA ஃபைனல் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது இந்திய AS 302 32 107 109 வந்தது கணக்கு வந்து படிக்க நல்லா கவனிங்க XYZ Limited 4,80,000 4% redeemable preference shares on 1st April 2004. Interest is paid annually in arrears. First payment of interest amounting rupees 19,200 was made on 31st March 2016. And it's debited directly to retained earnings by accountant. The preference shares are redeemable for cash amount 7,20,000 at 31st March 2018. The effective rate of interest 18% per annum. The proceeds of the issue have been recorded within equity by the opponent. Proceeds of the issues have been recorded within equity by opponent, as this reflects the legal nature of the shares. Board of Directors intends to issue new equity shares over the next 2 years to build up cash resources to redeem the preference shares. Mukesh, accounts manager of XYZ Limited, has been told to review the accounting of the issues. CFO has asked from Mukesh the closing balance of preference shares at the year end. If you were Mukesh, then how much balance you would have shown to CFO on analysis of the state issues, prepare necessary adjusting journal entry in the books of accounts if required. So, அவங்க என்ன கேட்குறாங்க, XY Limited வந்து 4,80,000க்கு 4% redeemable preference shares இஷ்யூ பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சுங்க. இன்ட்ரெஸ்ட் இஸ் பெய்டு annually in arrears. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 2015 கடைசி 31st செக்ஷன்ஸில் கொடுக்குறாங்க 19,200 சி இன்ட்ரெஸ்ட் வந்து அவர் என்ன செஞ்சுட்டாரு, ரீட்டைன்டு ஏர்னிங்ஸில் போய் டைரெக்டாக அவர் என்ன செஞ்சாரு, கழிச்சிடுறாரு. இது வந்து பேமெண்ட் பண்ண எக்ஸ்பென்சஸ் தானே, டிவிடெண்ட் கொடுத்தது. அவர் வந்து என்ன செஞ்சாரு, ரீட்டைன்டு ஏர்னிங் கழிக்கிறாரு. அதே போல் ப்ரெஃபரன்ஸ் ஆர் ரெடீமபிள் ஃபார் கேஷ் அமௌண்ட் 7,20,000 ஆன் 7,20,000. அப்போ 7,20,000 அவர் தரணும். எப்போ, மார்ச் 2018. எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 18% சொல்லிட்டாங்க. அப்படின்னும் பொழுது தி ப்ரொசீட்ஸ் ஆஃப் த இஷ்யூ ஹேவ் பீன் ரெக்கார்டட் வித்தின் ஈக்விட்டி பை அக்கௌண்டன்ட். ஈக்விட்டியில் போய் அவர் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. சரி, இப்போ என்ன கேள்வி இருக்குன்னா, இது வந்து இது ஜென்ரல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இஷ்யூவர் என்னன்னா ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ். அப்போ ஒன்று லைபிலிட்டி போர்ஷன், அதாவது இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் ஒன்று இருக்குது, பிரின்சிபல் போர்ஷன் ஒன்று இருக்குது. இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் வந்து ஃபினான்ஷியல் லைபிலிட்டி மாறிடுது. பிரின்சிபல் போர்ஷன் அது கன்வெர்ட் பண்ணுறாங்க, ரெடீமபிள் ப்ரெஃபரன்சஸ்னால் திரும்பி கொடுக்கத்தே வேணும். அப்போ இதுவும் வந்து ஃபினான்ஷியல் லைபிலிட்டி தான். புரியுதுங்களா? ரெண்டுமே ஃபினான்ஷியல் லைபிலிட்டி தான். பட் ரிடீம் ஃபார் கேஷ் அமௌண்ட் தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல கன்வர்ஷன் ஒரு வார்த்தை சொல்லலை. அப்போ நம்ம சிஎஃப் விட்டு கரெக்டான வேல்யூ காமிக்கணும் இல்லவா, அதானே கேட்குறாங்க. அப்போ வந்து ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னா என்ன? ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இந்தியஸ் 32 படி ஃபினான்ஷியல் லைபிலிட்டியாக வகைப்படுத்த வேண்டும். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது இது வந்து ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ். ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ், ரிடீமபிள் திருப்பி சொல்லிட்டு ஃபினான்ஷியல் லைபிலிட்டி. ஏன் கேஷ் வந்து ரெடம்ஷன் வந்து கட்டாயமாக சொல்கிறாங்க. ஒன்று, ஃபிக்ஸடு ரிடம்ஷன் அமௌண்ட் உள்ளது. என்னங்க, 7 லட்சத்துலேருந்து ஃபிக்ஸடு. அதனால இது ஈக்விட்டி இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன கிடையாது, ஈக்விட்டியே கிடையாது. அக்கௌண்டன்ட் தவறாக ஈக்விட்டியில் பதிவு செய்கிறார். அப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு, காம்பவுண்டிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் நினைச்சிட்டாரு. அப்போ இது வந்து அவர் தப்பாக செஞ்சுட்டாருன்றது புரிஞ்சு போச்சு. இது முக்கியமான பாயிண்ட். சரி, நம்ம இனிஷியல் ரெக்கக்னேஷன் என்ன பண்ணுறோம்? ஸோ 7,20,000 8 வருஷத்தில், தட் மீன்ஸ் 5 வருஷம் கழிச்சுன்னும் போது அதோட நம்ம ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அப்போ இனிஷியல் ரெக்கக்னேஷன்ஸ் ஃபேர் வேல்யூ. அப்போ நம்ம திருப்பி என்ன செய்ய போகிறோம், CFDEL. அப்போ ஃபஸ்ட்டு சி எவ்வளோ கிடைச்சிருக்கு, நமக்கு 4,80,000 கிடைச்சிருக்குது. ஃபேர் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா வட்டி எவ்வளோ தரீங்கன்னு தான் கேள்வியாக இருக்கணும். அப்போ வட்டி எவ்வளோ தரீங்க அப்படின்னா 31st இனிஷியல் ரெக்கக்னேஷன் வந்து நான் இனிஷியல் ப்ரொசீட்ஸ் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், ஃபேர் வேல்யூ 4,80,000 நான் போட்டாகணும், வேறு வழி இல்லை. இனிஷியல் ரெக்கக்னேஷன் ஏன் அப்படின்னா 4,80,000 எனக்கு உள்ள கேஷே வருது இல்லையா? சரி, 4,80,000 இந்த ஃபேர் வேல்யூ இங்கே வருமானம், தட் இஸ் ஃபேர் வேல்யூ 4,80,000.
சேஞ்ச் நம்ம ஃபியூச்சரில் என்ன வரும்னு சொல்லிட்டு இப்போ ப்ரெசென்ட் ரெகனைஸ் பண்ணணும்ல. எஸ், நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். சரி, இந்த 4,80,000 ஃபேர் வேல்யூனா 4,80,000 ரூபாய்க்கு எத்தனை பர்சன்டேஜ்? 8% போடுறாங்க. அப்போ 4,80,000க்கு 8% நீங்கள் போட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் 38,000 ப்ளஸ் 4,80,000 ரூபா. அப்போ 5,18,400 அப்போ வந்து எவ்வளோ இருக்குது உங்களோட வேல்யூ ஃபர்ஸ்ட் இயர் க்ளோசிங் 5,18,400 மைனஸ் எவ்வளோ கொடுத்துறாரு? 19,500 கொடுத்துறாருன்னு சொல்கிறாங்க இல்லையா? 19,500 இங்கே கழிச்சு. அப்போ 4,99,200 திருப்பி சொல்கிறேன். 4,80,000க்கு 8% நான் போகிறேன். 8% போட்டு 18% போட்டோம். சாரி 18% போகணும். அப்போ என்ன வருது? 86,000 நான் 8% போட்டேன். சாரி 18%. 86,400 தெளிவழி போட்டேன். 86,400 4,80,000 ப்ளஸ் 86,400 அப்போ 5,66,400 மைனஸ் 19,200. ஏன்னா 19,200 தான் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க உண்மையாலுமே. 19,200. ஸோ அப்போ 5,47,200 தான் இதோடைய க்ளோசிங் ஃபிகர் தான் வந்துருக்கு. க்ளோசிங் லைபிலிட்டி வந்து 5,47,200. இப்போ சிஎஃப்ஓ காட்ட வேண்டிய வேல்யூ வந்து என்னது? 5,47,200 தான். சரி, அக்கௌண்டிங் எனக்கு எப்படி போகணும்னா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் ஈக்குவிட்டிலேருந்து லைபிலிட்டிக்கு மாற்றேன். நீங்கள் ஆல்ரெடி எதில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னு சொல்கிறாங்க? ஈக்குவிட்டியில் தான் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறீங்கன்னு நான் சொல்கிறாரு. நல்லா கவனிங்க. The proceeds of the issue have been recorded within the equity by opponent. அப்போ வந்து எங்கே உட்காந்துருக்கும்? ஈக்குவிட்டியில் போய் உட்காந்துருக்கும். ப்ரொசீட்ஸ் எப்படி வந்திருக்கும்? அவங்க போட்டுருக்கோம்னு சொல்கிறேன். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்குவிட்டியில் போட்டுருப்பாரு. அப்போ நம்ம ஈக்குவிட்டி என்ன ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ மேலே வந்துடும், ஈக்குவிட்டி வந்துடும். அப்போ ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஈக்குவிட்டி தான். அதான் அந்த ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் தான் ஈக்குவிட்டி. அந்த லைபிலிட்டி 4,80,000 டு ஃபினான்ஸ் லைபிலிட்டியாக என்ன செய்யணும்? மாற்றணும். அப்போ ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் லாங் டேர்ம் பேரிங்ஸ் மாற்றணும். அப்போ இது வந்து ஃபினான்ஸ் லைபிலிட்டிஸ். ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் தான். ஆனால் வந்து ஈக்விட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு ஃபினான்ஸ் லைபிலிட்டிஸ் 4,80,000 ஃபஸ்ட்டு ரெண்டு நான் போடுறேன். இதுதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நான் எவ்வளோ பர்சன்ட்? 4,80,000க்கு 18% போட்டு 86,200 இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ். ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸில் வச்சிருக்கிறேன் இல்லைங்களா? அந்த ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ்லேருந்து என்ன செய்யணும்? திருப்பி நான் வெளியே கொண்டு வரணும். ஸோ ஃபினான்ஸ் லைபிலிட்டிஸ் ஆக்சுவலாக வந்து என்ன இருந்துச்சு? 67,200 தான். அது எப்படி 67,000? ஏன்னா 19,200 வந்து ஆல்ரெடி ரீட்டைன் ஏர்னிங்ஸில் டெபிட் செய்தால் இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ரிவர்ஸ் பண்ணணும். ஏன்னா அப்படி தான் சொல்கிறீங்க. நீங்கள் ஆல்ரெடி என்ன செஞ்சுட்டார் அவர்? இங்கே சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் மேட் ஆன் 31st March டெபிட்டட் பை த ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ். இப்போ டெபிட்டட் ஏர்னிங்ஸ் பண்ணால் என்னுடைய ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்கு? குறைஞ்சிருக்கும். இப்போ இன்க்ரீஸ் பண்ணால் என்ன செய்யணும்? அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணால் ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் 18,200 இன்க்ரீஸ் ஆகிடுது சார். ஸோ இப்போ ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தா 67,200 இதான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எனக்கு கரெக்டாக வந்து நிற்கும். அப்போ 4,80,000 ப்ளஸ்ஸு 67,200. My closing balance is exactly 5,47,200 அப்படின்றது வந்து நிற்கும். நம்ம கரெக்டாக வந்து நிற்கும். ஸோ வெரி வெரி சிம்பிளான சம்மு. முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரிடீமபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் லைபிலிட்டி இன்ட்ரெஸ்ட் இஐ மெத்தட் டிவிடெண்ட் அல்ல, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் தான். எஸ், ஈக்விட்டிகள் காட்டுவது தவறு அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுட்டா சரி.